வச்சுருக்கேன். இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடை மாவோட கலந்து அடைகளாக சுட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம், முருங்கை இலை, வாழைப்பூ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இது நல்லா வெந்துடும். இப்படியே நல்லா வதக்கிறதுலையே வெந்துடும். இதை மாவோட கலந்து அடையாக சுட ஆரம்பிக்கலாம். வாழைப்பூ அடையை ஊற்றியாச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா முருகலாக வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் போட்டு செஞ்ச அடை சூப்பராக வந்திருக்கு. இது உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியானது.